ஆட்டக்கார பசங்களா போயிட்டீங்களாடா? ஆடாதவன் யாராவது ஒருத்தன் என்ன தூக்கின்னு போவாடா. வேலைக்கு அருமையான ஆளை கூட்டியாந்துருக்கிறேன். செவிடுன்னா உங்க வீட்டு செவிடு, நம்ம வீட்டு செவிடு. இந்த காதல தண்ணி ஊத்தினா இந்த காதல வரும். நம்ம பேசுற ரகசியங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது. வேலைக்கு வச்சு உன் பேர் என்ன? பேர் என்னடா? ஐயா, நீ இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் என் தொண்டை மாதிரிதான் உன் தொண்டை ஆயிடும். எழுதி கேளு. போ, வேலைக்கு போ, உள்ள போ. ஒன்றுமில்லை, விருந்திலே ஒரு மருந்து. என்ன சொல்லுகிறேன்? இந்த விருந்தில் விஷத்தை கலக்க வேண்டும் என்கிறேன். என்ன? மன்னரை கொல்வதற்கா? சீக்கிரமா கொள்ளாது. அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். இது தெய்வ விஷம், மெதுவாத்தான் கொல்லும். வேண்டாம் சோழகுமாரி, வார்த்தை தேவையில்லை. புலிகேசி என் மூலமாக கட்டளை இட்டு இருக்கிறார். அதை நிறைவேற்றத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இல்லை, வேண்டாம். அம்மா, மன்னர் வந்து அப்ப நீ போ. வேண்டாம். சோழகுமாரி தெரியுதா? லங்கையின் மன்னன் மானாவி மனைவி. கடலில் விழுந்து அதேதான். பைரவே, என்ன சும்மா நிக்கிறியே? சுமந்துகிட்டு தான் நிக்கிறேன். கேலி பண்றியா? பண்ணு. புதுசா விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்க. உள்ள அழைச்சிட்டு போய் மரியாதை பண்ணி அதை இதுன்னு கேட்டு, அதுவும் கணவன் எழுந்து கண்ணீரோட வந்து இருக்கிறாங்க. வார்த்தை அனுதாபமாவும். ஆக மொத்தம் 9 வார்த்தை. அப்புறம் 10வது வார்த்தை ஏதாவது பார்த்து சொல்ல. நிக்கிறிய, அழைச்சுக்கிட்டு போ. பைரவி, அழைச்சுக்கிட்டு போ. வாங்கம்மா. சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இங்கே இருக்கும். அங்க வந்து சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இவள் மூலமாகவே மானாவை புலிகேசி தோழனாக்கி நல்ல சமயத்தில் பல்லவ நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியாக்கி விட வேண்டும். உன் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. உருப்படுமா? ஆரம்பத்திலே அபசகுனம். ஏன் உருப்படாது? சங்கை மானாவை நம் வழிக்கு திருப்புவதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவளை கணவனிடம் ஒப்படைக்கும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். 2 அவ்வளவுதான். ஒப்பந்தத்தை மீறிவிட்டால் அவர்கள் இருவரையும் அடக்குவதற்கு என்னிடம் மந்திரம் இருக்கிறது. என்ன? அதுதான் அவர்கள் குழந்தை. எங்கே? ரகசியமான இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன். தாய் குழந்தையை பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தானே பிரித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எப்படி என்னுடைய வேலை? எனக்கு ஒரு சந்தேகம். உன் தலையில இருக்கிறது மூளைதானான்? சாதாரண மூளை இல்ல, சூழ்ச்சி பாண்டங்களை தயாரிக்கும் சூளை. நீ சங்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் வருகிறேன்.